I am eaten up with zeal for your house. யோவான் 2:17. உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும். Do you not know that you are God's temple and that God's Spirit dwells in you? 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நவம்பர் மாதம் 9ஆம் தேதி ரோமையில் உள்ள புனித யோவான் லாட்ரன் பசலிக்கா உடைய அர்ச்சிப்பு திருவிழா, அர்ச்சிப்பு நாளை நினைவு கூறுகின்ற திருவிழா. ரோமையில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு ஒரு குடமுழக்கு திருநாள்னா அது நம்ம இங்கே கொண்டாடணுமா? கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஒரு மாபெரும் ஒரு பண்பை பாருங்கள். இதுதான் தாய் கோவில். முதலாக கிறிஸ்துவத்துக்கு கட்டப்பட்ட கோவில். முதலாக திருத்தந்தை வசித்த இடம் சென்ட் ஜான் லாட்ரன் பசலிக்கா. 3 பசலிக்கா ரோமை நகரத்தில் உள்ளன. ஒன்று சென்ட் ஜான் லாட்ரன் பசலிக்கா, இன்னொன்று சாந்தா மரியா மாஜியோரே என்ற தேவதாயின் பசலிக்கா, 3வது வத்திக்கான் பசலிக்கா. திவ்ய நற்கருணை திருவிழா நடக்கும் பொழுது முதலில் இந்த ஜான் லாட்ரன் பசிலிக்காவில் ஆரம்பித்து அங்கிருந்து பவனியாக மரியன்னையின் பேராலயத்துக்கு வந்து பிறகு அங்கிருந்து வத்திக்கான் பேராலயத்துக்கு செல்லும். அதை நாம் பல முறை அன்பொலி டிவியிலே காட்டியிருக்கிறோம். இந்த 3 பசிலிக்காக்களும் மிக மிக முக்கியமானவை. இந்த ரோம் நகரில் இருக்கக்கூடிய 3 பசலிக்கா, பிறகு ரோமை நகருக்கு வெளியே இருக்கக்கூடிய புனித சின்னப்பருக்கான சென்ட் பால் அவுட்சைட் த வால்ஸ் என்ற பசலிக்கா 4, இன்னும் புனித தலத்தில் இருக்கக்கூடிய பசலிக்கா. இவைகளெல்லாம் மேஜர் பசலிக்காக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. மீதி அனைத்தும் உலகத்தில் இருக்கக்கூடிய, சமீபத்தில் நம்முடைய பாண்டிச்சேரிக்கு வந்த இது ஆண்டவர் பசலிக்கா மைனர் பசலிக்கா. வேளாங்கண்ணி, பூண்டி, திருச்சி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, சென்னை சாந்தோம், பாண்டிச்சேரி, இவைகளெல்லாம் மைனர் பசலிக்காக்கள். ஆக இவைகள் கூறுகின்ற செய்தி என்ன? இறைவனுடைய பிரசன்னம் இங்கே இருப்பதால், இன்னும் அதிகமாக உணரப்படுவதால், பல சிறப்புகள் இருப்பதினால் இந்த ஆலயங்கள் சாதாரண ஆலயங்களை விட சிறப்பு வாய்ந்தவை. அந்த சென்ட் ஜான் லாட்ரன் பசிலிக்காவுக்கு நான் 1981 அந்த ஆண்டு சென்றேன். என்னை அழைத்து சென்ற ஒரு சகோதரி, எஃப்எம்எம் சகோதரி, அவங்க அந்த சஃப்ரன் புடவை கட்டிக்கொண்டு, நான் பேண்ட் ஷர்ட்டில் இருந்தேன். ஒரு சின்ன சிலுவை இருந்தது, சிஸ்டர் ஒரு சிலுவை போட்டிருந்தாங்க. 2 பேரும் அந்த ஆலயத்துக்கு முன்னால் போய்கொண்டிருக்கிறோம். வாசற்படியில் ஒரு இத்தாலியன் வயதான தந்தை, அருட்தந்தை எங்களை வரவேற்றார். வாருங்கள், உங்களை பார்த்தா இந்தியாவிலேருந்து வர மாதிரி இருக்குது, நீங்கள்லாம் இந்தியன்ஸா, கிறிஸ்டியன்ஸா, ஆர் யூ கிறிஸ்டியன்ஸ் ஃப்ரம் இந்தியா என்று மிகுந்த ஆச்சரியத்தோடு கேட்டார். அப்போ அந்த சிஸ்டர் சொன்னாங்க, நாங்கள் இந்தியன்ஸ் கிறிஸ்டியன்ஸ் மட்டும் இல்லை, நான் ஒரு ரெவரண்ட் சிஸ்டர், ஃபாதர் ரெவரண்ட் ஃபாதர். ஓ அப்படியா அப்படின்னு ஒரே ஆச்சரியம். ஏன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்தியாவை பற்றி ஒரு 4-5 நோஷன்ஸ் தான் இருக்குது. இந்தியானா தாஜ்மஹால் அங்கே இருக்குது. இந்தியாவில் ஒன்று மகாராஜாக்கள் இருக்கிறாங்க, இல்லைன்னா பிச்சைக்காரங்க இருக்கிறாங்க. இந்தியாவில் நிறைய பாம்பு இருக்குது. இந்தியா பூரா
குப்பை இருக்குது. பார்த்தீங்களா, அப்போவே 81லேயே இந்த 5 நோஷன்ஸ் தான் தெரியும். ஏன்னா எல்லாருக்கும் அதுதான் தெரியும். நான் என் தங்கையின் வீட்டில் இருந்தேன். அந்த ஃப்ளாட்ஸில் எதிர்ப்பில் ஒரு போலந்து நாட்டை சார்ந்த ஒரு கிறிஸ்டியன் கேத்தலிக் லேடி. நான் அந்த வீட்லேயே பூசை வைப்பேன். அப்போ அந்த எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய அந்த லேடி அடிக்கடி தட்டி, இன்றைக்கி என்ன இந்தியன் சமையல், வாட் இஸ் இந்தியன் குக்கிங் டுடே அப்படின்னு வந்து மோப்பம் பிடிச்சி கிச்சன்லாம் போய் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லும். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கதை தட்டி உள்ளே வரும். அப்போ ஒரு நாள் உள்ளே வரும்போது நான் பூசை வச்சுக்கிட்டு இருந்தேன். வாங்க வந்து உட்காருங்க, ஃபாதர் மாஸ் வைக்கிறார். வேணான். சாம்பாரை மோந்துட்டு போன கிழவி பூசையை மோந்துட்டு போகக்கூடாதா? அவ்வளோதான் அங்கே பக்தி. சரி, அதை விடுங்க. அப்போ அவங்கக்கிட்ட இந்த ஆல்பத்தெல்லாம் எடுத்து பார்த்தாங்க. எங்கள் வீட்டில் இருக்கும்போது இந்த கல்யாண ஆல்பங்கள்லாம் இருக்குமில்லவா? அப்போ அந்த ஆல்பத்தில் இருக்கும்போது திருமண வைபவத்தில் பெண்கள்லாம் எப்படி இருப்பாங்க? பட்டு புடவையை கட்டிக்கிட்டு எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பாங்க இல்லையா? அப்போ அதில் பட்டு புடவையெல்லாம் பார்த்துட்டு, நீங்கள் மகாராஜா குடும்பமாக கிழிஞ்சது போ. அப்போ அவங்களுக்கு என்ன, ஒன்று மகாராஜா குடும்பம், அப்படி இல்லைன்னா பிச்சைக்கார குடும்பம், 2 தான் அவங்களுக்கு தெரியும். இடைப்பட்ட இருக்கக்கூடிய இன்னும் பல வகையான நோஷன்ஸ் இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆக இப்பொழுது நாம் ஆலயத்தை பற்றி என்ன அறிந்திருக்கிறோம்? இந்த ஆலயம் என்பது இறைவன் இருக்கின்ற பிரசன்னத்தை தருகின்றது தான் ஆலயம். இல்லை என்றால் அது வெறும் கட்டடம். இப்ப தாஜ்மஹால் ஒரு மிகச்சிறந்த ஒரு அதிசயமான ஒரு கட்டடம், உலக அதிசயங்களில் ஒன்று. அதில் இறை பிரசன்னம் இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. பார்ப்பதற்கு ஒரு அழகான மியூசியம், நல்லா ஃபோட்டோ பிடிச்சிக்கலாம், விதவிதமாக ஃபோட்டோ பிடிச்சிக்கலாம், நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க, தினம் தினம் பார்க்குறாங்க. ஆனால் இறை பிரசன்னம் இருக்கிறதா? இல்லை. ஆனால் ஒரு சாதாரண கோவில், அதில் நற்கருணை இருந்தால் அது இறை பிரசன்னத்தை தருகின்ற ஒரு ஆலயம். ஆகவே அதற்கு மதிப்பும் மரியாதையும் உண்டு. இறைவன் எங்கே இருக்கின்றார்? யூ ஆர் த சர்ச். த சர்ச் என்ற வார்த்தையை பாருங்கள். ஒரு பக்கம் சிஹெச்னு இருக்கும், அடுத்த பக்கம் சிஹெச்னு இருக்கும், நடுவில் என்ன இருக்குது? யூ ஆர். அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ ஆர் தி சென்டர் ஆஃப் த சர்ச். நீங்கள், நாம் தான் ஆலயத்தினுடைய மையம். ஆலயத்தினுடைய மையமாக இருப்பது ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்கின்ற பக்தர்கள், மக்கள், நல்ல உள்ளத்தோடு பக்தியோடு, வெறுமனே ஆதாயத்துக்காகவோ அனுகூலத்துக்காகவோ அல்ல. நம்ம கோயில் அடிக்கடி செருப்பு திருட்டு போயிடும், கொஞ்சம் அசந்தா அவங்க செல்ஃபோன் போயிடும், பர்ஸு போயிடும். அவங்கெல்லாம் ஆலயத்தில் இறைவனை வணங்குறதுக்காக வரல. யார் ஏமாந்துருப்பாங்க? செருப்பை திருடிட்டு போகலான்னு இருக்கிறவங்க தான் உட்காந்துருக்காங்க பக்தனை போல். நம்மளை விட இன்னும் கூட கொஞ்சம் பக்தியாக இருப்பாங்க. திருட்டுத்தனம், உள்ளநரித்தனம் அது அல்ல. ஆலயத்துக்கு வருவது நல்ல உள்ளத்துடன் இறைவனை வழிபட. ஆகவேதான் இந்த பக்தி காக்கப்பட வேண்டுமே தவிர வெறுமனே சட்டதிட்டங்கள் அல்ல. இந்த யூதர்கள் சட்டதிட்டங்களை கடைபிடித்தார்கள், ஆனால் பக்தியை கோட்டை விட்டார்கள். இந்த நாணயம் மாற்றுவோரையும் இயேசு அனுப்பிவிட்டார், துரத்திவிட்டார் என்று நற்செய்தியில் படித்தோம். நாணயம் மாற்றுவோருக்கு அங்கே என்ன வேலை? இப்போ நம்ம நகரத்தில் வெஸ்டர்ன் யூனியன் அல்லது இன்னும் பலவிதமான பேங்க்கெல்லாம் இருக்குது. பணம் வெளிநாட்டிலிருந்து நம் கைக்கு வருவதற்கு அல்லது வெளிநாட்டு பணங்களை மாற்றி நம் பணமாக ஏற்பதற்கு மணி சேஞ்சர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அங்கே ஆலயத்தில் இருப்பதற்கு என்ன காரணம் என்றால், ஆலயத்திலே உண்டியல் பெட்டியில் போடக்கூடிய காசு வெளிக்காசை போடக்கூடாது. அந்த வெளிக்காசு வெள்ளி நாணயம், சீசருடைய உருவத்தை தாங்கி இருக்கக்கூடிய நாணயம் தீட்டு, அது அசுத்தமானது, அதை போடக்கூடாது. ஆகவே என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் அந்த காசை அங்கே கொடுத்து ஷெக்கல் என்ற தங்க நாணயத்தை மாற்றி கொண்டு வந்து அதைத்தான் உண்டியலில் போடணும். அதுக்கு தான் அங்கே நாணய மாற்று அங்கே இருந்தாங்க, மேஜை வைத்து கொண்டு அதுக்குரிய கமிஷன்லாம் அடிச்சுக்கிட்டு.
அப்புறம் ஆடு மாடு பலிப்பொருட்களுக்காக பலிப்பொருள் ஒப்பு கொடுக்குற மேடை ஆலயத்துக்கு வெளியே இருக்கும். அங்கே பலி ஒப்பு கொடுக்கப்படும். ஆடு மாடு புறாக்கள் இவைகள் எல்லாம். ஆலயத்துக்குள்ளார யாரும் நுழைய முடியாது. அந்த முதல் பகுதி தடுக்கப்பட்டு இருக்கும். அந்த முதல் பகுதி யாருக்கு? பிரபுக்கள், பெரிய அந்தஸ்தில் உள்ளவர்கள், அவர்கள்தான் அங்கே வர முடியும். சாதாரண மக்கள்லாம் வெளியில தான். அப்புறம் உள்ள வரக்கூடியது குருக்கள், பலி செலுத்தக்கூடிய குருக்கள். வருடத்துக்கு ஒரு முறை தலைமை குரு மட்டும்தான் இந்த ஹோலி ஆஃப் ஹோலிஸ் என்று சொல்லக்கூடிய சாங்தும் சாங்தோறும், மிக மிக புனிதமான இடமாகிய இந்த இடத்துக்கு வருடத்துக்கு ஒரு முறை தலைமை குரு மட்டும்தான் வர முடியும். இதுதான் அப்பொழுது இருந்த நிலவரம். இயேசு தன்னுடைய பலியினால் தன்னுடைய உயிரை கொடுத்த அந்த காரியத்தால் ஆலயத்தில் மறைத்திருந்த திரைசீலை இரண்டாக கிழிந்தது என்று நற்செய்தியில் படிக்கிறோம். ஆலயத்தினுடைய சிறப்புகள் இப்படி. எனவே where the church is, there is the Spirit of God. Where the Spirit of God is, there is the church. And every form of grace, for the Spirit is truth. Saint Irenaeus. எங்கே திருச்சபையோ அங்கே இறைவனின் ஆவி உள்ளார். எங்கே இறைவனின் ஆவி உள்ளதோ அங்கே திருச்சபையும் உள்ளது, மேலும் அருள் வடிவிலும் உள்ளது. ஏனெனில் ஆவியானவரே உண்மையானவர். இந்த ஆவியானவர் நம்முள் இருந்து செயலாற்றி கொண்டிருக்கக்கூடியவராக இருந்தால்தான் அது ஆலயம். இல்லை என்றால் அது வெறும் ஒரு சத்திரத்தை போல. இப்போ ஒரு சில நிதர்சனமான உண்மைகளை சிந்திப்போம். நாம் நம்முடைய கோவில்களில் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை பார்ப்போம். Lord, forgive us for turning our churches into private clubs. ஆண்டவரே, எம்மை மன்னியும், தனிப்பட்ட சங்கங்களாக எங்கள் கோவில்களை மாற்றியதற்காக. அப்ரஹாம் லிங்கன், மன்னிக்கோ, நம்முடைய தேசப்பிதா காந்தியடிகள் அந்த சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கும்போது கோவிலுக்கு போனார். நம்ம கோவிலுக்கு போனார். வாசப்படியிலே அவங்க தடுத்து நிறுத்தினாங்களாம். மை டியர் மேன், யூ ஆர் ஏ பிளாக் மேன். நீ ஒரு கருப்பன். இந்த இடத்துல இந்த கோயிலில் உனக்கு இடம் கிடையாது. தோ அந்த பக்கம் இன்னொரு கோயில் இருக்குது, அங்கே நீ போகலாம் என்று சொல்லி, யாரோ ஒரு சின்ன குழந்தை விசில் வச்சுட்டு விளையாண்டு இருக்குது, தலையில் தட்டி வாங்கி பிடுங்கி வைக்கிறீங்க. பார்த்தீங்களா? அது உங்களுக்கு சந்தோஷம், உங்கள் பிள்ளைக்கு அவ்வளோ தூரம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது பாருங்கள். அப்போ அதன் பிறகு தேசப்பிதா கிறிஸ்தவ கோயிலுக்கே போகலை. வெள்ளையர்களுக்கு ஒரு கோவில், கருப்பர்களுக்கு ஒரு கோவில். அது வெளிநாட்டில். நம்ம நாட்டிலையும் இருக்குது. இன்னும் கோயம்புத்தூரில் நான் குருப்பட்டம் வாங்கியதும் என்னுடைய கிளாஸ்மேட் சொந்த ஊருக்கு போயிருந்தேன். அந்த ஊரில் நடுவில் தார் சாலை பஸ் போகுது. இந்த பக்கம் ஒரு கத்தோலிக்க கோவில், அந்த பக்கம் ஒரு கத்தோலிக்க கோவில். என்னப்பா உங்கள் ஊரில் 2 கோவில் இருக்கு, கத்தோலிக்க கோவில்? அதை ஏன் கேட்குறப்பா? என்ன சங்கதி? இந்த பக்கம் இருக்கிற கோவில் செட்டியாருக்கு, அந்த பக்கம் இருக்கிற கோவில் செட்டிக்கு. செட்டி செட்டியார் 2 பிரிவு. அதனால் செட்டி எல்லாம் அந்த பக்கம், செட்டியார் எல்லாம் இந்த பக்கம் கோவில். இன்றைக்கும் இருக்கிறது. பல வகைகளிலே நமக்குள் இருக்கக்கூடிய பிரிவுகள், பிளவுகள். 1940-45 சுதந்திரம் வாங்கிறதுக்கு பிறகு அந்த காலகட்டத்திலேயே பாண்டிச்சேரியிலேயே இருக்கக்கூடிய ஆயர்கள், குருக்கள் எல்லாம் சேர்ந்து இனி நம்முடைய கோவில்களிலே ஜாதி பிரிவினை இருக்கக்கூடாது, எல்லாம் சமம் என்ற ஒரு நிலையை கொண்டு வர வேண்டும் என்று பாடுபட்டார்கள். அப்பெல்லாம் பேராலயத்துலேயும் சரி, நெல்லித்தோப்புலேயும் சரி, நடுவில் குறுக்க ஒரு தடுப்பு இருக்கும். இந்த பக்கம் உயர்ந்த ஜாதி, இந்த பக்கம் கீழ் ஜாதின்னு எல்லாம் இருந்த சரித்திரம் எல்லாம் உடைச்சி போட்டாங்க.
இதெல்லாம் இருக்கக்கூடாது. கோவிலில் பிரிவுகள் இருக்கக்கூடாது. அதனால் எதிர்ப்புகள் எப்பொழுதும் நல்லது செய்யும்போது எதிர்ப்பு தானே வரும். நெல்லித்தோப்பு கோவில் ஒரு 10-12 வருஷம் மூடப்பட்டது இந்த இதுக்காக, ஜாதி சண்டைக்காக. அப்படியெல்லாம் கொண்டாந்து ஜாதி இல்லை. இந்த ஞானஸ்தான ரெஜிஸ்டரில் முன்பெல்லாம் ஜாதி எழுதுவார்கள், கம்யூனிட்டி என்று சொல்லி ஜாதி எழுதுவார்கள். அதன் பிறகு எழுதுவது கிடையாது, இன்றைக்கும் எழுதுவது கிடையாது. இப்படி சமத்துவத்தை கொண்டாந்த பிறகு சாத்தான் வாழை எப்படி தெரியுமா உள்ள கொண்டாந்துட்டான்? கவர்மெண்ட் வழியாக போய் இவங்க பங்கு சாமியார்கிட்ட போய் ஜாதி சான்றிதழ் வாங்கிட்டு வா, அப்போ தான் உனக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஜாதியை உள்ள திணிச்சாச்சு. ஆகவே பங்கு சாமியார்கிட்ட வந்து, ஃபாதர் ஓபிசி கொடுங்க. பங்கு சாமியார் ஒரு தாசில்தாரா, நீ என்ன ஜாதி, நீ என்ன ஜாதின்னு கேட்குறதுக்கு. சரி, வேறு வழி இல்லை, எழுதி கொடுத்தா நீங்கள் உங்களுடைய அஃபிடாவிட் இருந்தால் எழுதி கொடுக்குறேன், இல்லைனா இல்லை அப்படின்னு. அது நாட்டு நடவடிக்கை. பாருங்கள் எப்படி சாத்தான் உள்ளே நுழைகிறது நம்மை பிரிப்பதற்கு. இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்குது, ஜாதி வாரியாக கணக்கெடுத்தல் கூடாது. அவங்கவுங்க யார் யாருக்கெல்லாம் ஆதாயமோ இல்லை இல்லை இன்னும் ஒரு சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது. இது நாட்டு நடப்பில் இப்பொழுது நடக்கின்ற நிலவரம். ஆகவே இப்படி தனிப்பட்ட சங்கங்களாக எங்கள் கோவில்களை மாற்றியதற்காக ஆண்டவரே எங்களை மன்னியும். Lord, forgive us for loving familiar hymns and religious feelings. ஆண்டவரே எம்மை மன்னியும். உம்மை விட பாடல்களையும் தனிப்பட்ட பக்தி முயற்சிகளையும் பெரிதாக கருதியதற்காக. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பங்கு தந்தையர்களுக்கு ஆசீர்வாதம் 5, சாபக்கேடு 5. அது ஆசீர்வாதமாகவும் இருக்கலாம், சாபமாகவும் இருக்கலாம். என்ன தெரியுமா? 5C. 1 கொயர் பாட்டு கிளாஸ், 2 கான்வென்ட் மடம், 3 கேட்டிகிஸ்ட் உபதேசியார், 4 குக்கு சமைக்கிற ஆள், 5 ஷோஃபர் டிரைவர். இந்த 5 பேரும் நல்லா அமைஞ்சாங்கன்னா அந்த ஃபாதருக்கு, அந்த பங்கு தந்தைக்கு ஆசீர்வாதம். இந்த 5 நல்லா அமையலன்னு வச்சுக்க, நரக வேதனை. முதல்ல என்ன சொன்னேன்? பாட்டு கிளாஸ்ன்னு சொன்னேன்னா, சாமி 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 எல்லா பங்குலையும் பிரச்சனை. பாட்டு கிளாஸ்ன்னா பிரச்சனை, எப்படி வேணாலும் ஒரு பிரச்சனை. ஒன்று வாலிப பிள்ளைங்க வந்து பாட்டு கிளாஸில் இருந்தால் லவ் அஃபேர் வந்துடும், ஒன்று கட்டிக்கிட்டு போயிடும், ஓடி போயிடும், கண்ணாமூச்சி விளையாடும், அதை கண்டிக்கணும். அப்படி இல்லைனா இது எங்கள் கோயில், நாங்கள் தான் பாடுவோம், நீ பாட மாட்ட அப்படின்னு மைக் சண்டை வரும். நம்ம கோயிலையும் மைக் சண்டை நடந்திருக்குது. இப்படி பிரச்சனைகள். அதே போல் மற்ற 5 எங்கே நடக்குது? எல்லாம் கோவிலில் தான். ஆகவே என்னுடைய பணி இந்த 40 வருஷத்தில் எல்லா கோவில்களிலும் மக்களை உருவாக்கி மக்கள் எல்லாம் பாட வேண்டும் என்று முயற்சி செய்வேன். சீக்கிரத்தில் நடக்காதே. எத்தனை முட்டுக்கட்டைகள் போடுவாங்க தெரியுமா? தயக்கம். இப்போதான் வேற வழி இல்லை, டிவியில் வரும் பாட்டு, எல்லாரும் பாடணும் அப்படின்ன பிறகு தான் இந்த அட்டையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இன்னொரு பங்குலையும் ஒரு சின்ன பங்கில் இருந்தேன், பண்ருட்டி பக்கத்தில் பணிக்கங்குப்பன்னு பங்கு, சின்ன பங்கு, நல்ல பங்கு. அதில் இந்த பண்ருட்டி என்பது புது பங்கு, புதுசாக கோவில் கட்டி உருவாகிற பங்கு. அங்கே நல்ல மக்கள் உருவாகிறாங்க. நான் என்ன செய்வேன்? டேப் ரிகார்டரில் பாட்டை போட்டுட்டு கையில் அட்டையெல்லாம் கொடுத்துட்டு பாவ சங்கீதத்தில் கேட்டுக்கிட்டு இருப்பேன். எல்லாம் இந்த பாட்டை கவனிச்சுட்டு கற்றுட்டு இருப்பாங்க மக்கள் எல்லாம். பாவ சங்கீதத்தில் ஒரு 10 நிமிஷம். அப்போ நான் வெளியில் பாவ சங்கீதத்தில் கேட்கும் பொழுது ஒரு பொண்ணு அங்கே பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு தெரியும் அது வெளியில் நல்ல பாட்டு தெளிவாக கேட்குதுன்னு சொல்லி அந்த வெளியில் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்குது. நான் கிண்டலாக கேட்டேன், ஏய் பாப்பா, என்ன நான் பாவ சங்கீதங்கிறத ஒட்டு கேட்குறியா? இல்லை ஃபாதர், பாட்டு நல்லா இருக்குது, நான் வெளியில் கேட்குறேன். என்ன பாட்டு தெரியுமா? திருவுணவை இதயமதில் ஏற்கும் நேரம் இது அப்படின்னு இந்த பாட்டு. இறைவா உன்னை எங்கெங்கே சொன்ன அருமையான பாட்டு. அந்த பாட்டை மக்கள்லாம் பாடி ரசித்து ருசித்து பாடினாங்க வழிபாட்டில். அது ஒரு காலம். ஆனால் மெயின் பங்கில் பணிக்கங்குப்பில் அந்த பாட்டு கிளாஸில் ஒரு வாத்தியார், அவர் மற்றவங்கெல்லாம் பாடக்கூடாது, மற்றவங்கெல்லாம் பாடினா தாளம் ஒழுங்காக வரல, அது வரலன்னு சொல்லிட்டு ஏதாவது கட்டையை போட்டுருவார். நான் பாட்டு சீட்டு அச்சடித்து கொடுத்து
எங்கடா இந்த பாட்டு சீட்டெல்லாம் காணா, எல்லார்ட்டையும் கொடுக்கணுமே காணாமே, தேடி தேடி பார்க்குறேன் காணா. அதே போல் தான் இந்த பேனரை 2 வாரமாக தேடினேன். ஐயோ, இது நவம்பர் மாதம் 2ஆம் தேதிக்கு வேண்டிய பேனர் ஆச்சே, கிறிஸ்து ராஜா திருநாள் ஒன்று வரும், அதுக்கும் ஆச்சே. இந்த பேனர் எங்கே போச்சு அப்படின்னு தேடி கடைசியாக நேற்று ராத்திரி தான் கண்டுபிடிச்சேன். அந்த அன்னமா மண்டபத்தில் இன்னொரு பேனரை மறைச்சிருந்தது, கொண்டாந்து போட்டேன். அந்த மாதிரி அந்த பாட்டு சீட்டெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு தேடும் பொழுது பாட்டு கிளாஸ்லேருந்து ஒரு பிள்ளை மெதுவாக வந்து ரகசியமாக காதை கடிக்குது. ஃபாதர், நம்ம வாத்தியார் தான் அதான் மறைச்சி வச்சுட்டாரு, வச்சா எல்லாரும் பாடுவாங்களாம், அதனால் அந்த பாட்டு சீட்டை அப்படியே தூக்கி மறைச்சி வச்சுட்டார். இதெல்லாம் அதாவது மக்கள் ஒன்றிணைந்து பாட வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்பதற்கான உயரிய நோக்கத்திற்கு எடுக்கப்படுகின்ற தடைக்கற்கள் சாத்தானினுடைய வழிகள். ஆண்டவரை உம்மை விட பாடல்களையும் தனிப்பட்ட பக்தி முயற்சிகளையும் பெரிதாக கருதியதற்காக தவசு காலத்தில் சிலுவை பாதை வைப்போம். அந்த சிலுவை பாதைக்கு ஜே 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 ஜேன்னு மக்கள் வருவாங்க. சிலுவை பாதை முடிஞ்சோன்னே ஏறக்குறைய பாதி பேர் அப்படியே வீட்டுக்கு கிளம்புவாங்க. மக்களே, அடுத்தது திருப்பலி இருக்குது. காலையிலே நாங்கள் பூசைக்கு வந்துட்டோம், சிலுவை பாதைக்காக வந்தோம், சிலுவை பாதை முடிஞ்சது நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். அப்போ நான் சொன்னேன், அப்படியா, காலையில் திருப்பலிக்கு வந்தால் 100 ரூபா, சாயங்காலம் திருப்பலிக்கு வந்தால் 100 ரூபா அப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, அத்தனை பேரும் போவீங்களா? நாங்கள் காலையிலே 100 ரூபா வாங்கிட்டோம், போதும் எங்களுக்கு இந்த 100 ரூபா வேணான்னு யாராவது போவீங்களா? போக மாட்டீங்க. அதுக்கு மத்தியானத்துலேயும் ஒரு பூசை வைங்களேன், அதுக்கும் வரோன்னு சொல்லுவீங்க இல்லையா? அப்போ காசுனா ஒரு வேல்யூ, காசு இல்லைன்னா இன்னொரு வேல்யூவா? அவ்வளவு ஒரு திருப்பலிக்குரிய தகுதி இல்லையா? எனக்கு பிடிச்சது சிலுவை பாதை, ஆகவே நான் சிலுவை பாதை செஞ்சேன், போதும். சிலுவை பாதையை விட திருப்பலி எவ்வளவு மேன்மை என்பதை புரிந்து கொள்ளாததினால்தான் தனிப்பட்ட பக்தி முயற்சிகள். இன்னும் சில பேர் இவ்வளோ காலம் ஆகிப்போச்சு, பூசை நடந்துக்கிட்டே இருக்கும், அவங்க பாட்டு ஜெபமாலை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஜெபமாலை சொல்லுகின்ற நேரம் அல்ல இது, அது தனிப்பட்ட பக்தி முயற்சி. ஒன்று முன்னால் அல்லது பின்னால் அல்லது தனிப்பட்ட வகையில் வேறு நேரத்தில் ஜெபமாலை சொல். திருப்பலியிலே முழுமையாக பங்கேற்ற வேண்டும். தனிப்பட்ட பக்தி முயற்சி, எனக்கு இது பிடிக்குது ஆகவே இது செய்கிறேன், பேர் வழி. நோ. லார்ட் forgive us for fasting stained glass in our eyes to shut it from the hungry and hurt. ஆண்டவரே, எம்மை மன்னியும், பசித்தவர்களையும் துன்புறுவோர்களையும் பாராமல் இருக்க கலர் கண்ணாடிகளை அணிந்து கொண்டதற்காக. பல சமயங்களில் நாம் பிறருடைய சுக துக்கங்களில் பங்கேற்காமல் நம்முடைய விருப்பு வெறுப்புகளை மட்டும் பார்த்து கொள்கிறோம். பிறருடைய சுக துக்கங்களில் பங்கேற்க வேண்டும். நான் பசிலிக்காவில் இருக்கும் பொழுது 2-3 உலக அளவிலே எங்கெல்லாம் இப்படி பேரிடர் ஏற்படுகிறதோ அவர்களுக்கு நம்மாலான முயற்சி செய்யலாமே என்று ஜப்பானில் சுனாமி தாக்கிய பொழுது அந்த மக்களுக்கு உதவி செய்தோம். ஹைட்டி தீவில் ஏற்பட்ட பொழுது காரித்தாஸ் வழியாக உதவி செய்தோம். இது நம்மை தாண்டி வருகின்ற ஒரு உணர்வாக இருக்க வேண்டும். வழக்கமாக நமக்கு நாமே செய்கிறோம். இதோ விசுவாச பிரமாணம் முடிந்ததும் காணிக்கை எடுக்கப்படும், மிஷன் சண்டைக்காக காணிக்கை எடுக்கப்படும். இவைகள் எல்லாம் கூட்டி சேர்த்து மேட்டாசனத்துக்கு அனுப்பி அங்கிருந்து ரோமைக்கு அனுப்பப்பட்டு ரோமையிலிருந்து உலகம் முழுவதும் எங்கே தேவையோ அங்கு அனுப்பப்படுகின்ற ஒரு பெரிய உதவி, கன்சாலிடேட்டட் எஃபர்ட், எல்லா உதவிகளையும் ஒன்று சேர்த்து. அப்படிப்பட்ட ஒரு பெரிய நிலையில்தான் மறைந்து போன கர்தினால் லூர்து சாமி இருந்தார், இந்த ப்ரீஃபெக்ட் ஆஃப் த காங்கிரிகேஷன் ஆஃப் ஃபெய்த். அந்த இடத்துக்கு தான் இந்த பணமெல்லாம் போகுது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கத்தோலிக்க ஆலயங்களிலிருந்து திரட்டப்பட்ட பணம். அப்போ எவ்வளோ வல்லமை அவருக்கு இருந்தது. அப்படி இருக்கும்போது அவரை சுற்றி எப்போ பார்த்தாலும் காக்கா கூட்டம் நிறைய இருக்கும். அந்த பதவி போயிடுச்சு, ஒருத்தரும் சீண்டலை. எல்லாம் உலகம் அப்படித்தான். ஆகவே பிறருடைய சுக துக்கங்களில் நான் பங்கேற்க வேண்டும். ஒரு ராபி ஒருத்தர் இருந்தாராம். அந்த ராபி என்ன செய்வார், அந்த விடுமுறை சாபத் டே அந்த சமயத்தில் காணா போயிடுவார். அவர் எங்கே போகிறாருன்னு தெரியாது. எங்கேயோ போயிட்டு வரார், ஆனால் எங்கே போகிறாருன்னு தெரியலையே. கடைசியில் வேவு பார்க்குறாங்க. நம்ம மக்களும் வேவு பார்ப்பாங்க, பங்குசாமியார் எங்கே போகிறார், எங்கே வரார், என்ன செய்கிறார், யாரை பார்க்குறார்
எங்கே போனார் அப்படின்னு சொல்லி தான் ஒரு நாள் யாருக்கும் தெரியாமல் திடீர்னு ஒரே நாள் டெல்லிக்கு போய் நுன்சியோ பார்த்துட்டு வந்தேன். யாருக்கும் தெரியாது. அப்புறம் நான் தான் சொன்னேன், இந்த 325ஆம் ஆண்டு நிறைவுக்கு அவரை அழைப்பதற்காகவும் பசிலிக்காவுக்கு நன்றி கூறுவதற்காகவும் இன்னொரு முக்கியமான செய்திக்காகவும் அவரை சந்திக்க சென்றேன். யாருக்கும் தெரியாது. ஆனால் மோப்பம் முடிப்பாங்க, எங்கே போனார், எங்கே வந்தார், எப்போ யார்கிட்ட பேசுகிறார். அதுக்கு ஆளை கூட வச்சுருப்பாங்க, வேவுக்கு வச்சுருப்பாங்க. அதுக்கு கொஞ்சம் காசு கொடுத்துருவாங்க. அவங்க நிறைய உண்டு. அவங்களுக்கு தன் பக்கம் ஈர்த்து கொள்வது. இந்த காசு போட்டால் எப்படி நாய்க்கு பிஸ்கட் போட்டால் வாலாட்டும் இல்லையா, அந்த மாதிரிலாம் உண்டு. அப்படி அந்த ராபியை மோப்பம் பிடிக்கிறாங்க. இந்த ராபி எங்கே போகிறார், இந்த சாபத்து டேயில் எங்கே போகிறார் அப்படின்னு மோப்பம் பிடிச்சி பார்த்தா கடைசியில் அப்படியே திகச்சு போய் நிற்கிறாங்க. கேட்குறாங்க, போயிட்டு வந்து வேவு பார்த்தவங்கள்ட்ட, எங்கேயா போனார், கடவுள்கிட்டயே போனாரா? கடவுளை விட மேலான ஒரு காரியத்தை செய்ய போனார். அப்படி என்னையா செய்தார்? ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் ஒரு வயசான அம்மா இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் போய் இவர் அந்த வீட்டை சுத்தம் செய்து துணிமணிகளை துவைத்து அந்த அம்மாவுக்காக சமையல் செய்து சாப்பாடு கொடுத்து விட்டு வருகிறார். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் அவர் செய்த வேலை யாரும் அறியாமல். நல்ல வேலை, அது ஒரு பாட்டி, ஒரு பொம்பளையாக இருந்தால் ஒரு பொம்பளையை வச்சுருப்பான்னு சொல்லி தூத்திருப்பானுங்க. அது வேறு கதை. சிரிச்சுக்கிறோம் இல்லையா, நம்ம நாக்கு அப்படி தானே. ஒரு வயசான பாட்டி, அதனால் முடியல, அதனால் அவருக்கு போய் உதவி செய்ய போயிருந்தார். ஆகவே பசித்தவர்களையும் துன்புறுவோர்களையும் பாராமல் இருக்க கலர் கண்ணாடிகளை அணிந்து கொண்டதற்காக இத்தகைய பின்னணியில் செபிப்போம். லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், யூ ஓப்பன் வைட் த டோர் of your Father's house, and you bid us to enter confidently that we may worship in spirit and truth. Help me to draw near to your throne of mercy with gratitude and joy. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாயிருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார் என்பதற்கு ஏற்ப ஆண்டவரே, ஆற்றலையும் வல்லமையையும் எங்களின் உள்ளத்திற்கு தூய ஆவியின் வழியாக அளித்தருளும். தகுந்தவும் இல்லிடமாக எம் உள்ளங்களை மாற்றியருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.